இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக்கை உருவாக்காத சிறந்த சமையல் எண்ணெயை தெரிவது எப்படி என நாம் பார்ப்போம். முக்கியமாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனின் அண்மைய அறிக்கையின்படி எல்லா சமையல் எண்ணெய்களிலும் 3 முக்கியமான பொருட்கள் இருப்பதை அவதானிக்கலாம். நீங்கள் ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அதுதான் மிகவும் ஆபத்தானது, இதய நோயை தரக்கூடிய ஒரு முக்கியமான. அடுத்தது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று இருக்குது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று ஒன்று, அடுத்தது மொனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று இருக்குது. இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மிகவும் நல்லது. ஏனென்றால் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்கனவே இருந்தால் இந்த வகையான கொழுப்பு பொருட்கள் அதனை குறைத்து விடும். அதாவது பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றது மொனோ அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் மிகவும் இருதயத்துக்கு உகந்ததும் அது கூடுதலான கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதும் ஆகும். கனோலா ஆயில் எடுத்துக்கலான்னு சொன்னால் இதில் 62% இருக்கிறது மொனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, 32% பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, 7% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ஆகவே மற்றது ஒமேகா 3 ஃபேட்ஸும் இதில் இருக்குது. ஆகவே இது மிகவும் உகந்தது எங்களுடைய சாப்பாட்டுக்கு எடுக்கிறதுக்கு. அடுத்தது கோகோனட் ஆயில் எடுத்தோம்னா அதில் 92% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதால இது மிகவும் உகந்தது அல்ல. என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ரிவ்யூலையும் மற்றது 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அட்வைசரி ரிப்போர்ட் ஆஃப் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனாலேயும் இந்த எண்ணெயை நீங்கள் தேங்காய் எண்ணெய் அதிகமாக நீங்கள் உட்கொள்வீர்களாக இருந்தால் அதனால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது உங்களோட உடலில் அதிகரித்து அதனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். அடுத்தது பாம் ஆயில் என்று சொல்லும்போது பாம் ஆயிலில் 10% பொலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறது. அடுத்தது 40% மொனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், 50% இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதால இதுவும் உடலுக்கு ஆகாது, இதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது ஹார்ட் அட்டாக் போன்றவர். அடுத்தது சோயா ஆயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சோயா ஆயிலில் தான் அவங்க வெஜிடபிள் ஆயில் ரெண்டும் அதில் செல்ஃபில் இருக்கும். அது 61% பொலி அன்சேச்சுரேட்டட் ஆசிட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. அடுத்து 24% அதில் மொனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அடுத்தது 15% இருக்கிறது சேச்சுரேட்டட் ஆசிட். இது ஒரு போர்டர் லைனில் இருக்கிற ஆக்கள். இது பரவாயில்லை, அது பாவிக்கக்கூடியது. இது அடுத்தது ஒலிவ் ஆயில் எடுத்துக்கொள்வோம். ஒலிவ் ஆயிலில் நாங்கள் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில்ன்ட்டு இருக்குது, அடுத்தது பியோர் ஒலிவ் ஆயில்ன்ட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா வெர்ஜின் என்னக்குள்ள அவங்க அந்த ஒலிவ் காயிலிருந்து ஒரு தடம் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து வாரதை தான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின்னு சொல்கிறேன். அதில் இருக்கிற முக்கியமான பொருள் antioxidants மிக அதிகமாக இருக்கும். மற்றதில் சேச்சுரேட்டட் ஃபேட் 14% இருக்குது. ஆகவே இது நீங்கள் மற்றதெல்லாம் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ன்றதால் மிக நல்லது. நான் சொன்ன மாதிரி மொனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இதில் 73% இருக்குது. மற்ற இதில் விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இதைத்தான் பெரும்பான்மையாக தற்போது இது சமைக்கிறதுக்கு பாவிக்கிறார்கள். அடுத்தது பீனட் ஆயில் என்று இருக்குது. நம்மளோட கச்சா நிலக்கடலையிலிருந்து உருவாக்கப்படுற ஆயில். அதில் 33% பொலி அன்சேச்சுரேட்டட் இருக்குது, 49% மொனோ அன்சேச்சுரேட்டட் இருக்குது, மற்ற 18% இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட். அது சாதாரண 14 இருக்க வேண்டியது 18 இருக்குது. அது ஓரளவுக்கு நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம், அது கொஞ்சம் பிரச்சனை குறைவு. நாங்கள் இறுதியாக பார்க்குறேன் சன்ஃப்ளவர் ஆயிலை பார்ப்போம். சன்ஃப்ளவர் ஆயில் ஹார்ட்டுக்கு மிக நல்லது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அதில் 69% பொலி அன்சேச்சுரேட்டட் இருக்குது, 20% மொனோ அன்சேச்சுரேட்டட், 11% சேச்சுரேட்டட் இருக்குது. ஆகவே இது மிகவும் உகந்தது உண்டு. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.